லவ்லாபோட மாய்ஸ்சரைசிங் பேபி சோப். என்ன பாப்பா இப்படி சைடுல உட்காந்து ஓட்டினா எந்த ஊர்ல சைக்கிள் ஓட்டுறோம்? இல்ல காலை மனித தைரியமான ஆளாச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்னோட வாக்கிங் ரொட்டீன் பார்க்க போறீங்க. கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பா வரட்டும் இரு. வாடா தூக்குடாத. மண்ணுல கால் வை. மனித தைரியமான ஆளாச்சு. நீதான் தைரியமான ஆளாச்சு. மண்ணுல கால் மண்ணுல கால் வைக்காதம்மா குழந்தை. சித்தி கிட்ட போ. சரி நீ யாரு? ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம கிளம்பி நம்ம இங்கதானே இருக்கா. உங்க சித்திக்கு ஹாய் சொல்லிட்டு. ஓகே மக்களே, நம்ம வழக்கம் போல நம்மளுடைய ஒரு பிளேஸ், மெயினான இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். கவலைகள் துக்கம்லாம் வந்தா உட்காந்து கண்ணீர் வடிக்கும். ஓடியார ஒரே இடம் இது மட்டும் தான். ஆமா, பிரச்சனை இல்ல. காமனாவே இப்பெல்லாம் ரீசெண்டா நிறைய வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க வந்திருக்கோன்றத அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே மக்களே, நம்ம முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம வந்து இப்ப கிளம்பியாச்சு. சோ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு. தனியா பேசினாதான் மக்கள் லைக் என்னால்தான் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. இது உண்மை, இது 100% உண்மை. நீ யாரும் பாக்குறது இல்ல, உன்னால வேற வீடியோ பாக்குற. ஓகே மக்களே, நம்ம வந்து கிளம்பியாச்சு. செம்ம வெயில், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லா நிக்கவே முடியல. இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல, அதுக்குள்ளேயே முகத்துல பொலிவு வந்து பதிவு பண்றான். ஓகே மக்களே, ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க வந்துட்டு இப்ப சாமி பார்த்துட்டு கிளம்பி இருந்திருக்கோம்னா திருப்போரூர் முருகன் டெம்பிள். உங்களுக்கு தெரியும், நிறைய இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்திருந்தோம். இங்கதான் சுத்திட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்ப நம்ம கிளம்பியாச்சு. அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லிடுற மக்களே. நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்கிற ஒரு விஷயம், லக்கி பேபிக்கு நீங்க என்ன சோப் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது தான். சோ அதை பத்தி தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். பேபி ஸ்கின்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும் மக்களே. ரொம்ப ஜென்டிலா இருக்கணும். முக்கியமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்க கூடாது. அந்த மாதிரி லக்கி ஸ்கின்க்கு ஆகட்டும், அவங்களுக்கு போட்ட ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாமே நான் பார்த்து ஓகேவா இருக்கா, அவங்க ஸ்கின்க்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் கொடுக்காது, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி தான் வாங்குவேன். அந்த வகையில மார்க்கெட்ல நிறைய சோப்ஸ் இருக்கு. சோ அதுல எனக்கு பெஸ்ட் அப்படின்னு பட்ட ஒரு சோப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லவ்லாபோட மாய்ஸ்சரைசிங் பேபி சோப் தான். நம்மளோட லிட்டில் ஒன்ஸ்க்காகவே பார்த்து இந்த ஒரு சோப்பை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல மெயின் இன்கிரிடியன்டா ஆல்மண்ட் ஆயில் இருக்கு மக்களே. இது நம்மளோட பேபிஸோட ஸ்கின் நல்லா நரிஷ் பண்ணி சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஒரு சூப்பர் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். இதுல இருக்க ஆலிவ் ஆயில் பேபிஸோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். பிகாஸ் பேபிஸோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். நார்மலாகவே அவங்களோட ஸ்கின்க்கு தேவையான ஹைட்ரேஷன் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும், ஸ்கின் பீல் ஆகும் அண்ட் சாப் ஆகும். இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு இதுல ஆலிவ் ஆயில் இருக்கு. ஃபைனலி ஆலோவேரா பேபிஸோட ஸ்கின் நல்லா ஸ்மூத் பண்ணி நல்லா மாய்ஸ்சர்டா வச்சுக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஹெல்ப் பண்ணுது மக்கள். பேபிஸோட ஸ்கின்க்கு எப்பவுமே ஒரு நேச்சுரல் பேலன்ஸ் இருக்கும். சோ அந்த பேலன்ஸ் நம்ம கரெக்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் நார்மலாவே இது மெயின்டைன் ஆகும். அந்த வகையில இந்த சோப் பேபி ஸ்கின்னை நேச்சுரலாவே நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. நான் இதை நம்பி வாங்க காரணம், இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு சோப் மக்கள். இது IFRA சர்டிஃபைடு சோப் மக்களே. சோ கேரண்டி சேஃப் ஃபிராக்ரன்ஸ் ஃபார் பேபி சென்சிட்டிவ் ஸ்கின். இது 100% பாரபன் ஃப்ரீ. சோ பேபிஸோட ஸ்கின்க்கு ஒரு சூப்பர் ப்ரொடெக்ஷனா இருக்கு. என்ஷூர் சேஃப் அண்ட் ஜென்டில் ஸ்கின் கேர். இது 100% சல்ஃபேட் ஃப்ரீ மக்களே. சோ உங்களோட பேபிஸ்க்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் இது உண்டாக்காது. இதுல சுத்தமா மினரல் ஆயிலே இல்ல. சோ போர் கிளாகிங் உங்க பேபிஸ்க்கு வரவே வராது. 100% ஆல்கஹால் ஃப்ரீயும் கூட. இதுவே பேபிஸோட ஸ்கின்னு வரும்போது காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இது நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சோப்போட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு மக்களே. லவ்லாபோட எல்லா ப்ராடக்ட்டுமே Amazon, Flipkart, Dovlab.com மூணுலயுமே அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி உங்க பேபிஸ்க்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட். The next day. Like முக்கியம் தான் எப்படி லைக் அமுக்கு லைக் press come on, you can do it. பண்ணுங்க come on பண்ணுங்க. அப்படிதான் தப்பா கீழே வச்சு அமுக்காம ஏறி நிக்கணும். அது மேல பத்த மாட்டேன் லக்கிக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த மக்கிய வச்சுக்கோ. கீழே மக்கி கத்தி வந்து லக்கிய காணுமே. லக்கிய காணும். என்ன பாப்பா? அதான் பேசுவாங்க குழந்தைங்க. ஓகே பாப்பா. அம்மா சொல்லு பாப்பா. மக்கி முட்டை. ஓகே பாப்பா. ஓட்டினா
சொல்லுங்க பாப்பா. ஓகே பாப்பா. பாட்டி விட்டு சிரிச்சுட்டு இருக்க. என்ன பாப்பா? போதும் பாப்பா, தெரியாம எடுத்துக்கிட்டேன் பாப்பா. லக்கிக்கு மார்னிங் ஏர் வாஷ் பண்ணியாச்சு மக்களே. அவங்களுக்கு என்ன வைக்கிறது இந்த மாதிரி எங்கேயாவது லாக் பண்ணி வச்சாங்க. இப்ப கையை எதுல இருந்து எடுக்க மாட்டாங்க. கூட கூட ஓடிடுவாங்க நிக்கும் போது வச்சாரு காட்டு லக்கி. சரி சரி பொறுமைடா. முடிய போகுது. குடுமி போட்டுட்டு வாப்பா பக்க. ஓகேவா சூப்பர். இதெல்லாம் கழட்டி போட்டுருவேன். அதனால ஒரு 5 மினிட்ஸ் ஆசைக்காக வேணா வச்சுக்கலாம் லக்கி. கூந்தல் அம்மா இப்படியே வாரி. ஓகே லக்கி, அம்மா அங்க டிராப் பண்ணிடுறீங்களா? நான் உட்காந்துக்கிறேன். ஏய் பாத்து, சின்ன சைக்கிள் உடைஞ்சு போயிடும்டி. எருமை வண்டி முன்னாடி தூக்கிடும். என்னம்மா இது பேர் என்னம்மா? இப்படி சைடுல உட்காந்து ஓட்டினா எந்த ஒரு சைக்கிள் ஓட்டுவாங்க? ஸ்ட்ரைட்டா மக்களே ஒண்ணுமே தெரியல. குழந்தைக்கு தப்பா சொல்லிட்டாரா? காலே எட்டல. நாங்க தள்ளி வண்டி விளையாடுறோம். என்ன பாப்பா? உட்காந்து நீ உட்காருமா? உட்காரு லக்கி. சாயந்தரம் லக்கி. யா லக்கி இப்படி நடக்கிற சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற மாதிரியே தெரியல லக்கி. டெய்லி ஈவினிங் இந்த வேலை தான் நடந்துன்னு இருக்கு போல. லக்கி ஓட்டுறன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் கத்துக்கல. 1 மந்தா. என்ன வேணும்? ட்ரூ வேணுமா? ட்ரூல தான இருக்குற ஆல்ரெடி. நீ ஓட்டணுமா? பாப்பா ஓட்டணுமா ட்ரூ? பாப்பா நீ உட்கார். நீ ஓட்ட, அப்பா பின்னாடி உட்கார். ஓகே மக்களே, நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டேவே டெம்பிள்ல இருந்து வந்துட்டோம். ஆனா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல மக்களே. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஆக்சுவலா நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் லக்கி பேபி எப்படி டாக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு நாங்க சொல்றோம். ஏன்னா நிறைய பேர் பேபிஸ்க்கு 2 இயர் ஆயிடுச்சு. ஆனா பேபி ஆமா நிறைய இப்ப ரீசெண்டா பாக்குற நிறைய பேர் அது வந்து கேக்குறாங்க. ஆக்சுவலா லக்கி பேபியுமே 2 இயர்ஸ் வந்து அவங்க பேசவே இல்லை. மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம் இப்போ ஒரு 1 வீக்கா லக்கி வந்து எல்லாத்தையும் சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், தூங்க போகணும், அந்த மாதிரி ஒரு வேர்டாவே வேணும், இத பண்ணணும், அத பண்ணணும், வேணாம், குளிக்க போகணும், பிரஷ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டான். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 மந்த்ஸ்க்கு மேல. 2 இயர்ஸ் 2 மந்த்க்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நாங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுக்காத வேர்டெல்லாம் அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க அதிகமா எங்களை வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்க யூஸ் பண்ணுவோம்ல அந்த வேர்டை கரெக்டா அப்சர்வ் பண்ணி அவங்க அதை கரெக்டான இடத்துலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லக்கிக்கு நாங்க ABCD அப்புறம் ரைம்ஸ் சொல்லி கொடுப்போம் மக்களே. ஆனா அதெல்லாம் பாட மாட்டாங்க. ஆனா மத்த வேர்ட்ஸ்ல இப்ப தண்ணிலாம் நாங்க சொல்லி கொடுக்கவே அவங்களுக்கு டீச் பண்ணன்னு ஒரு வேர்டு சொல்லுவோம்ல, அது இல்லாம நம்ம என்ன பேசுறோம் சகஜமா நம்ம பேசுவோம்ல அந்த வார்த்தையை அவங்க கரெக்டா புடிச்சிக்கிட்டு ஒண்ணு ஓட்டு இல்லாட்டி இறங்கு. இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் அது உட்கார்ந்து நான் பாக்குறேன். சைக்கிள்ல உட்கார்ந்துக்குது, கையை இப்படி வச்சுக்கிறது, அப்படியே உட்கார்ந்து இருக்குது. இதுல நம்ம வீடியோ எடுத்தோம்னா வேற என்ன பாப்பா இறங்கி வா, இந்த எடுத்துக்கோ. போதும் லக்கி, கேட்ச் போதும் லக்கி. அப்படியே சொல்லி கொடு. பால்கனி வந்து அதை கேட்ச் பண்ணி உட்காந்து வாட்டர் பாட்டில் நோ கேட்ச். ஓகேங்களா? பால் தான் கேட்ச் விளையாடணும். ஓகேங்களா? இந்தாங்க வெல்கம். முன்னாடி வைக்க போறியா பின்னாடி வைக்க போறியா? டோலி எங்க போட போற? முன்னாடி உட்கார வைக்கணுமா? அது ஏன் உங்க அம்மா நின்னு தான் நிக்கிறா? நான் செய்ய மாட்டேன். செவனேன் நான் எங்க அல்லு சொல்லணுமா என்ன சொல்லணும்? ஓகே மக்களே, நம்ம கீழே வந்தாச்சு. மேல லக்கி பேபி விடவே இல்ல. கீழே போனோம் அப்படின்னு சொல்லி அமுக்குள்ள பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தா புடிக்காது. அவங்க கீழே போனோம்னு கீழே சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க நீ கீழே வாம்போம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்துன்னு வந்துட்டோம். லக்கி பேபியோட டாக்கிங் நீங்க இப்ப பாத்துருப்பீங்க. மேக்ஸிமம் நாங்க சொல்றதெல்லாம் அவங்க திருப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிப்பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சில வேர்ட்ஸ் கிளியரா இருக்காது, பட் ஆனா அதே டோன்ல அவங்க ட்ரை பண்றாங்க. ஆமா, தேங்க்யூலாம் நாங்க அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா நாங்க திருப்பி தேங்க்யூ சொல்லுவோம். அதை நோட் பண்ணி அவங்களே இப்பெல்லாம் ஏதாவது கொடுத்தா தேங்க்யூ சொல்றது, வெல்கம் சொல்றது. இப்ப நாங்க தேங்க்யூ சொல்றோம், அவங்க வெல்கம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு ஓகேல அப்படின்னா ஓகே அப்படி சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம கிட்ட இருந்துதான் வர வழக்கம். பேபிங்களுக்கு நம்ம பேசுற வார்த்தையை கேட்ச் பண்ணி அவங்களே பேசுறாங்க வழக்குது. அதே மாதிரி லக்கிக்கு இந்த அல்லு பிரியா வந்து எல்லாருமே எங்களை கூப்பிடுவாங்க மக்களே. அதை வச்சு அவங்களுக்கு வந்து முக்கியமா லக்கி பேபி டாக்கிங் பண்றதுக்கு இன்னொரு ரீசன் அவங்களுக்கு நாங்க டிவியை ஸ்டாப் பண்ணதுன்னு நாங்க நினைக்கிறோம் மக்களே. ஏன்னா டிவி ஸ்டாப் ஆன அப்புறம் அந்த ரைம்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆன அப்புறம் தான் கடன்னு பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 5 வேர்ட்ஸ் நியூ வேர்ட்ஸா பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டிவி ஸ்டாப் பண்ண டைம் நாங்க நிறைய அவங்க கூட பிளே பண்ணி இன்டராக்ஷனும் எங்களுக்கும் அவங்களுக்கும் அதிகமா நாங்க வந்து பிளே பண்ணிட்டு தான் இருப்போம். பட் ஆனா என்ன சொல்றது, அந்த ஸ்பீச்சிங் தெரப்பின்னு இருக்கும்ல, நம்ம பேசுவோம்ல, அந்த
இன்டராக்ஷன் வந்து அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா ஆக்கிட்டோம். அவங்க சொல்றது எங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கோம். ஆமா, எப்பயுமே அவங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் என்னம்மா என்னாச்சு அந்த மாதிரி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முன்னாடி சரி பேபி ஏதோ கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைப்போம்ல, அப்படி உங்க பேபி கூப்பிடுறாங்கன்னா திருப்பி என்னம்மா என்னம்மா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்க அந்த வேர்டை சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அது அடுத்த வாட்டி அவங்களுக்கு அந்த வேர்டு வந்துருது. இன்னொன்னு எங்க யூஸ் பண்ணணும், எங்க அந்த வேர்டோட மீனிங்ன்றத அவங்களுக்கு புரிஞ்சுக்குது. ஸ்டார்டிங்ல தான் புரிஞ்சுக்காம திருப்பி திருப்பி மீனிங்ஃபுல்லா அந்த வார்த்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க ஸ்டார்டிங்ல 2 இயர்ஸ்லாம் லக்கி பேஸ்ல ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா இப்ப செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல டிவி கட் பண்ணி 2.2 monthsல இருந்து 1 monthல இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து ஃபியர் படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிற எப்ப பேச ஆரம்பிச்சாங்க, எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன பண்ணீங்க அந்த மாதிரிலாம் கேட்டதுனால சரி இது ஷேர் பண்ணலாம். ஏன்னா பேசாத போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மக்கள். எல்லாருமே கேட்பாங்க இன்னும் பேசுறது இல்லையா, மத்த பேபிஸ் எல்லாம் பேசுறாங்களே உங்க பேபி. அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஆனா அது அந்த ஸ்டேஜ் வர 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 அது வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயம். லக்கியோட ஃபுல் டாக்கிங் ரொட்டீன் உங்களுக்கு கவர் பண்ணி மார்னிங் டு நைட் போடலாம். அவங்க என்னென்ன பேசுறாங்க அப்படிலாம் நீங்க கேக்குறீங்களேன்னு நாங்க நினைச்சோம். ஆனா முடியல மக்களுக்கு, கொஞ்சம் கிழக்கமா இருக்கு. எல்லாமே இருக்கும், சும்மாவே இருந்தா எனக்கு 2 days ஃபீவர் மக்களே. டே பிஃபோர் எஸ்டர்டே நேத்து எனக்கு ஃபீவர். இன்னைக்குதான் கொஞ்சம் உயிரே எனக்கு வந்துச்சு. இப்ப கூட வாய் குறையுமா கம்மியா மக்கள். இந்த வீடியோ நான் சோகமா தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியுது. வீடியோலயே தெரியுது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, வீடியோலயே தெரியுதாக்கா பிரியாக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஏன்னா பேசவே முடியல, மூச்சுலாம் வாங்குது நிஜமா, ரொம்ப ஃபீவரா இருக்கு. இப்போ லக்கிக்கு டிவி காட்டுறீங்களா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நாங்க என்ன காட்டுவோம்னா ஏபிசி ஆல்பபெட்ஸ் வரும் பாருங்க, அது போட்டு விடுவோம். அப்புறம் அனிமல்ஸ் நேம் ரொம்ப படமா வராது, எஜுகேஷனல் ஓரியன்டலா இருக்கிற விஷயங்கள்லாம் இப்ப காட்டிட்டு இருக்கோம். ஏன்னா அதை பார்த்துட்டு அவங்க பேசுறாங்க. அதுல என்ன வருதோ அந்த வேர்ட்ஸ், இப்போ ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னாங்கன்னா அது ஆப்பிள்னு உங்களுக்கு தெரியுது. ஆப்பிள் காமிச்சாலும் அது ஆப்பிள்னு சொல்றாங்க. என்ன பாப்பா, சூப்பர் பாப்பா, சூப்பர். ஓகே பாப்பா, என்ன பாப்பா, ஓகே பாப்பா, மக்களே இந்த என்ன பாப்பா, ஓகே பாப்பா. இதுதான் மக்களே அதனால பேபிஸ் பேசலையே அப்படின்னு சொல்லி வரி பண்ணாதீங்க மக்களே. ஒரு பேபி ஒரு மாதிரி. சில பேபிஸ்லாம் 2 இயர்ஸ்ல, இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேபிஸே 2 இயர்ஸ்ல தான் பேசி இருக்காங்க. லக்கி ஏஜ்ல இருக்கிற பேபிஸ் நல்லா பேசியே நாங்க பாத்துருக்கோம். டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நீங்களும் பிரஷர் ஆயிக்காதீங்க, உங்க பேபிஸ்க்கும் பிரஷர் பண்ணாதீங்க. இது ஸ்லோ ப்ராசஸ் தான் மக்களே. திடீர்னு பார்த்தா லக்கி பேசின மாதிரி கண்டிப்பா உங்க பேபிஸ் அது டப்பு 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 டப்புன்னு இருக்கும். ஷாக்கா இருக்கும் நமக்கு. என்னடா இவ்வளவு நாள் ஒண்ணுமே பண்ணாம இருந்தாங்க, இப்ப இவ்வளவு பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். ரொம்ப முடியல, கேரக்டா இருக்கு. சோ வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. நாங்க இன்னொரு வீடியோல மார்னிங் டு ஈவினிங் நைட் லக்கி பேபியோட டாக்கிங் போறோம். எல்லாமே உங்களுக்கு நாங்க போடுறோம், பார்த்து இருந்திருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அப்படியே கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வர. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேலை மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ பிரியா.